Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல hair accessoriesல double color ruffle hairband எப்படி ஸ்டிட்ச் பண்றத நாம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ruffle hairband. இதனுடைய மெஷர்மென்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த hairband பண்றதுக்கு நமக்கு two types of fabric வேணும். ஒன்னு டிசைன் ஃபேப்ரிக்கும் plain ஃபேப்ரிக்கும் வேணும். ஆல்ரெடி நான் மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி 2 பீஸ் நம்ம எடுத்துக்கணும். ஃபேப்ரிக்கை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ நான் வந்து இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு கிளாத்தையுமே. இப்போ இதுக்கான மெஷர்மெண்ட்டை நம்ம இதில் பார்த்துடலாம். இந்த ஃபேப்ரிக்கோட லென்த் வந்து 11 இன்ச்சு, டோட்டலாக 22 இன்ச்சஸ் வரும். நான் இதில் 22 இன்ச்சஸ் லென்த் மார்க் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு லென்த் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். 20 இன்ச்சஸில் இருந்து 30 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். இதனுடைய வித் சைஸ் வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு கிளாத்தையுமே ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு ரைட் சைடு உள்ளே வச்சு ராங் சைடு வெளியில் வர மாதிரி இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல்லாகவே மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே மார்க் பண்ணியாச்சு. இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இது இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கிளாத் நீட்டாக இருக்கும், சுருக்கங்கள் எல்லாமே இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மார்க் பண்ணணும். ஏற்கனவே பிளெயின் கிளாத்தில் நம்ம வித் சைஸ் வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிடணும். அதில் பாதியாக 1.7 இன்ச்சு மார்க் பண்ணணும். இப்போ சைடு ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணி எடுக்கணும் ஸ்டிச்சிங்காக. இப்போ 1.7 இன்ச் மார்க்கிங்கில் டேப்பை சென்டராக வச்சு மார்க் பண்ணணும். அதில் மட்டும் ஸ்டிச் போடக்கூடாது. அதை தவிர மற்ற எல்லா ஓரத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த கேப் வந்து நம்ம துணியை திருப்புறதுக்கும் எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்டிச் வந்து சென்டரில் வர்றது மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி கையால் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அல்லது அயன் கூட பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த 1.7 இன்ச்சில் மட்டும் நம்ம ஸ்டிச் போடல, மற்ற எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ துணியை திருப்பி போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு லேயரை மடிக்கணும். கீழே இருக்கக்கூடிய அந்த லேயரை வந்து ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஸோ ஸ்டிச் வந்து அதில் நிற்கும் போது உள்ளே இருக்க துணியை நீங்கள் இந்த மாதிரி இழுத்து விட்டாலே வந்து ஈஸியாக வெளியில் வரும். அதே மாதிரி ஃபுல் ரவுண்டுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த கேப்போட நம்ம ரைட் சைடு கிளாத்தை வெளியில் திருப்பி எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே ரைட் சைடாக திருப்பிட்டு துணியை நல்லா லெவல் பண்ணிவிட்டு அயன் பண்ணி எடுக்கணும். கண்டிப்பாக இதை அயன் பண்ணணும். அயன் பண்ண பிறகு நம்ம மார்க் பண்ணணும். இதில் வித்து 3 இன்ச் இருக்குது, அதில் பாதி 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு டேப்பை சென்டராக வச்சு ஃபுல் ரவுண்டுக்கு மார்க் பண்ணி எடுக்கணும்.
இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு ரெண்டு சைடுமே மார்க் பண்ணி எடுக்கணும். இந்த ரெண்டு மார்க்கிங்லேயும் நம்ம ஸ்டிச் போடணும். இந்த ரெண்டு ஸ்டிச்சுக்கும் மிடில்ல தான் நம்ம எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாவே மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஸோ இது வழியாக தான் எலாஸ்டிக்கை நம்ம இன்சர்ட் பண்ணணும். எலாஸ்டிக் சைஸ் வந்து 7 இன்ச் வேணும். இப்போ எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பின் யூஸ் பண்ணி நம்ம எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பின் அதிலிருந்து எடுத்துட்டு நாட் போட்டுடலாம். நாட் வந்து டைட்டாக போடணும். நாட் போட்ட பிறகு அதை ரவுண்ட் பண்ணி விடணும். ரவுண்ட் பண்ணும்போது நம்ம போட்ட நாட் வந்து அந்த ஸ்டிச்சிங் உள்ளாடி போயிடும். நாட் அப்படி ஸ்டிச்சிங் உள்ளே போகலை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல்ஸ் வச்சு நம்ம அதை உள்ளே இன்சர்ட் பண்ணால் அது உள்ளே போயிடும். இப்போ இந்த கேப்பை ஸ்டிச் பண்ணணும். இப்போ வீட்லயே ஈஸியாக டபுள் கலர் ரஃபிள் ஹேர் பேண்ட் ரெடி பண்ணலாம். நீங்களும் இந்த மாடல் ஹேர் பேண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஹேர் பேண்ட் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.